நம்ம வந்து கவர்மெண்ட் தான் 50 lakhs கொடுத்துருக்கு, அது போய் என்னன்றது பார்ப்போம், அது கவர்மெண்ட் தான் இதுக்கு எல்லாமே செய்யணும்னப்ப இவர்களோட பக்கத்தில் கிடந்த கப்பிக்கல் கருங்கல் எடுத்து அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அடிக்க ஆரம்பிச்சு சைக்கிள் ஃபோர்ஸ் எல்லாம் ஓட ஆரம்பித்து தட்டி வச்சு மறைச்சி பார்த்துருக்காங்க. அதுபோக துணை ஆணையர் மண்டையும் உடைஞ்சிருக்கு, இன்னும் 10 போலீஸ் மண்டை உடைஞ்சிருக்கு, 4 கேமராமேன் உடைச்சிருக்கானோ, நியூஸ் சேகரிக்க போனவங்க. ஒரு எமோஷனல் ஆகுது. அவனாவே படிக்கட்டுலேருந்து கீழே விழுந்ததுக்கு நீ வந்து டோட்டலாக போலீஸ் ஃபோர்ஸை போய் அடிக்கிறது எப்படி சரி? இப்போ போலீஸ் ஃபோர்ஸை அட்டாக் பண்ணுறோம், நம்மளாம் ஏமாத்துறோம், காமன் மேன் ஏமாத்துறோம். போலீஸ் ஃபோர்ஸுக்கே இந்த நிலைமைன்னா நம்ம வேலையும் பறிச்சுக்கிட்டான். நம்ம 1000 ரூபா சம்பளத்தை வேலை பார்த்தா அவன் 700 ரூபாய்க்கு வேலை பார்க்குறான். இந்த பரிதாபங்களை சொல்லுவாங்கள்ல, 70 ரூபாய்க்கு வேலை பாரு, எங்கள் சித்தப்பா பையன் வரான் அடுத்த வாரம், அவன் 30 ரூபாய்க்கு வேலை பார்ப்பான், வேணா போட்டி போடு எங்களோடன்னு. எங்கடா போட்டி போடுறது நாங்கள் உங்களோட? அவங்க எப்படி அந்த நேரத்துல கரெக்டா அவ்வளவு பேர் இழப்பீடு கேட்டு வந்திருப்பாங்க? இங்கே வந்து பிழைக்க வந்த நீ எங்கள் மொழியை கற்றுக்க, நான் உங்கள் ஊருக்கு பிழைக்க வந்தால் உன் மொழியை கற்றுக்கிறேன். நான் ஊப்பிக்கோ இல்லை ராஜஸ்தானுக்கோ வந்தேன்னா உன் மொழியை நான் கற்றுக்கிறேன். இங்கே வந்து நீ என் மொழியை கற்றுக்க. இன்னும் அந்த வட மாநிலர்கள் தமிழ்நாட்டில் அதிகரிச்சுட்டு தானே இருக்காங்க, எப்படி அவங்க வராங்க? வடநாடுலேருந்து வர்ற ரயில் ஃபுல்லாக வருது, ஆனால் இங்கேருந்து போகிற ரயில் எம்டியாக தான் போகுது. அடுத்து வர ஜெனரேஷன்ல தமிழர்களோட நிலைமை என்ன? இனம் அழியும். நீ சொந்த நாட்டிலே அகதியாவ, உன்னை உதைப்பான், வீட்டில் கொண்டு உதைப்பான், நடு ரோட்டில் கையை பிடிச்சி இழுப்பான், எல்லா வேலையும் செய்வான். எல்லாத்துக்கும் டிசர்வான ஆகும். தமிழ்நாடு வந்து சொர்க்கம் மாதிரி ஒரு பூமி, அதை ஒழிக்க போகிறானோ உணவு தான் ஒழிக்க போகிறான், வேறு யாரும் ஒழிக்க போகிறான். காந்த மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜயலட்சுமி. இன்னைக்கு நம்மளோட கெஸ்ட் அட்வொகேட் RS தமிழ்வேந்தன் அவர்கள் தான். வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். திருவள்ளூர் அடுத்து காட்டுப்பள்ளியில ஒரு விஷயம் நடந்திருக்கு. போலீஸ் அடிச்சு பார்த்திருப்போம், போலீஸையே அடிச்சு தாக்கியிருக்காங்க. அதுவும் வட இந்தியர்களால இந்த சம்பவம் நடந்திருக்கு. எப்படி பாக்குறீங்க சார்? நீஞ்சூர் அடுத்த காட்டுப்பள்ளியில் LNT கப்பல் கட்டும் தொழில் இருக்கு. ஆக்சுவலாக தென் சென்னையில் ஒரு பெரிய ஃபேக்ட்ரிஸ் எல்லாம் ஒன்றும் கிடையாது, இங்கே நெம்மையில் தான் இருக்குது. கடல் சுத்திகரிக்க காலத்துக்கு வடக்க போனீங்கன்னு வச்சுங்க, எண்ணூர் பவர் டெர்மினல் இருக்குது, காட்டுப்பள்ளி சிக்கால் இருக்குது, அப்படியே எல்லாமே அம்பானி அதானிக்கு போட்டுருக்கு, எல்லாமே அந்த பக்கம் இருக்குது. அங்கே வேலை பார்த்துட்டு இருக்குள்ள இதில் ஊபியை சேர்ந்த அமரீஷ் பிரசாத் 35 நேற்று வேலை விட்டு முடிஞ்சு வீட்டுக்கு போகல, படிக்கட்டில் இருக்கல கீழே வந்து செத்துடுறான். இது ஒரு நேச்சராக உள்ளது. அவங்க வந்து ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புகிறாங்க, அங்கே செத்துடுறான். பாடி பிரேத பரிசோதனைக்காக வச்சிடுறாங்க. ஆனால் இத்தனைக்கும் அவன் பர்மனன்ட் லேபரும் கிடையாது, கான்ட்ராக்ட் லேபர், ஒப்பந்த அடிப்படையில் வேலை செய்கிறது. ஒப்பந்த அடிப்படையில் வேலை பார்க்குறது நிர்வாகமே பொறுப்பு இல்லை. அது இந்த லேபர் ஆக்டை படிச்சிங்கன்னா தெரியும். அதுக்கும் 5 லட்ச ரூபா கவர்மெண்ட் கொடுக்குது. எது புலம்பெயர் தொழிலாளி கொடுக்குறாங்கல்ல, அதே வாங்கிட்டு ஒரு 1 ஹவருக்குள்ள ஒரு 2000 பேர் அசம்பிள் ஆகிறாங்க. அசம்பிள் ஆகி பிரச்சனை பயங்கரமாக பண்ணோன்னே நைட்டு பேட்ரோல் போட போலீஸ்கிட்ட பிரச்சனை பண்ணுறாங்க. அவங்க ஒன்று இன்ஃபர்மேஷன் கொடுத்து போலீஸ் ஸ்ட்ரென்த்தை கூட்டுறாங்க. ஒரு 100 பேர் பக்கம் அங்கேருந்து வந்துடுறாங்க. வந்த பிறகு அவங்க துணை ஆணையர் பாலாஜி செங்குன்றம் ரெட்டிஸ் துணை ஆணையர் போய் பேச்சுவார்த்தை நடத்துகிறார். இப்போ இது எங்கள் கண்ட்ரோலில் ஒன்றும் கிடையாதுப்பா, நீங்கள் இது மாதிரி சட்டம் ஒழுங்கு அச்சுறுத்தமே நிற்கக்கூடாது, நீங்கள் கலைஞ்சி போங்க, நம்ம வந்து கவர்மெண்ட் தான் 50 lakhs கொடுத்துருக்கு, அது போய் என்னன்றது பார்ப்போம், அது கவர்மெண்ட் தான் இதுக்கு எல்லாமே செய்யணும்னப்ப இவர்களோட பக்கத்தில் கிடந்த கப்பிக்கல் கருங்கல் எடுத்து அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அடிக்க ஆரம்பிச்சு சைக்கிள் ஃபோர்ஸ் எல்லாம் ஓட ஆரம்பித்து தட்டி வச்சு மறைச்சி பார்த்துருக்காங்க. அதுபோக துணை ஆணையர் மண்டையும் உடைஞ்சிருக்கு, இன்னும் 10 போலீஸ் மண்டை உடைஞ்சிருக்கு, 4 கேமராமேன் உடைச்சிருக்கானோ, நியூஸ் சேகரிக்க போனவங்கள. அவனுங்களுக்கு யாரும் என்னெல்லாம் கிடையாது, எல்லாருக்கும் ஒரே அடி தானே. அடித்தது பிறகு போலீஸ் கண்ணீர் போய் கொண்டெல்லாம் வீசி அவங்களெல்லாம் கலைச்சி விட்ருக்கு. இது வந்து இதில் 78 வடநாடு தொழிலாளர்களும் வழக்கும் பதிவு பண்ணிருக்கு. இது புதுசானு கேட்காதீங்க. போன வருஷம் அம்பத்தூரில் பண்ணாங்க தெரியுமா, ஒரு ஃபேக்ட்ரியில் புள்ளூருக்கு அவங்க வேலைக்கு சேர்த்துட்டாங்கன்னு சொல்லி மட்டைக்கிட்ட அட்டி ஓட விரட்டினாங்க. போலீஸ் எல்லாம் அடித்து விரட்டினாங்கம்மா, அந்த மாதிரி பண்ணாங்க. திருப்பூரில் இது மாதிரி பண்ணியிருக்காங்க. அதுதான் வடமாநில தொழிலாளர்கள் எப்பயுமே ஆபத்து. அவனை எங்கே தங்கியிருக்கான், எங்கே போகிறான்னு உடனடியாக அசம்பிள் ஆகிடுவான். உடனடியாக அசம்பிள் ஆகி அவங்க போலீஸு, டிஜி, ஐஜி எதுவும் தெரியாது, எல்லாரையும் அட்டாக்கு தான். இத்தனைக்கும் அவன் ஒரு ஃபேக்ட்ரியில் அடிப்பட்டு செத்துருக்கான், வேறு ஏதாவது மர்டராக இருக்கான்னா கூட ரைட்டு, நீ ஒரு எமோஷனல் ஆகுது. அவனாவே படிக்கட்டுலேருந்து கீழே விழுந்ததுக்கு நீ வந்து டோட்டலாக போலீஸ் ஃபோர்ஸை போய் அடிக்கிறது எப்படி சரி? அப்போ போலீஸ் ஃபோர்ஸை அட்டாக் பண்ணுறோம், நம்மளாம் ஏமாத்துறோம், காமன் மேன் ஏமாத்துறோம். போலீஸ் ஃபோர்ஸுக்கே இந்த நிலைமைன்னா நம்மளாம் எதில் கொண்டு சேர்க்கறது? வடமாநிலத்தவர்களை வந்து ஏமா 18 வருஷம் வேலைக்கு வச்சு தாத்தா பாட்டியை கொலை செஞ்சாங்கம்மா. இங்கே பவாரிய கொள்ளையர்கள்லாம் எப்படிம்மா? ஊபி ராஜஸ்தான் பவாரிய கொள்ளையர்கள் எத்தனை இந்த இதில் சுதர்சன் கும்மிடிப்பூண்டி MLA கொலை செய்ய அடிச்சு
அவனுக்கு எம்எல்ஏ எம்பி யாரையும் தெரியாது. இப்போ மேவாட்டு கேரளாவில் போய் தூக்கிட்டு வந்தாலும் பாருங்க, மேவாட்டுக்குள்ளே இருக்குது ஏடிஎம் மிஷின் தூக்கிட்டு வந்தாங்க அவனுங்க. ஏமா ஊட்டியில் ஒண்டி ஒரு சிறுத்தையை அடிச்சு கொண்டு இருக்கான். அப்போ அவன் மைண்ட் செட் எப்படி இருக்குன்னு பார்த்துக்க. சிறுத்தையை ஒண்டி அடிக்க முடியுமா? அடித்து சாவடிச்சுட்டான். வனத்துறையே ஆச்சரியமாக பார்க்குறான். எப்படா ஒண்டி துப்பாக்கி வச்சு விட்டாலும் கிட்ட போகிறது பயமாக இருக்குது. ஒண்டி வாயை கீழ்ச்சி சிறுத்தை எந்த வெஃபன்ஸ் இல்லாமல். அப்போ அவங்க மனநிலை எவ்வளோ உக்கிரமான மனநிலையாக இருக்குன்னு பார்த்தேன். வட மாநிலத்தில் நம்ம நாட்டில் வந்து வேலைக்கு எல்லாம் சேர்த்துக்கிட்டோம். வட மாநிலத்தில் இல்லாமல் கம்பெனியே இல்லை. இந்த மெட்ரோலாம் நடக்குது பார்த்தீங்களா? ஒருத்தர் செத்துப்பட்டா விழுந்து எல்லாரும் ரோட்டில் போகிறோன்னா அடித்தாலும் என்ன செய்ய முடியும்? நம்ம என்ன நிராயுத பண்ணியே பைக்லேயும் கார்லேயும் போகிறோம். பூந்து அடிக்க ஆரம்பிச்சுன்னா என்ன செய்ய முடியும் சொல்லுங்கள்? எவ்வளோ ஆபத்து அது. இது வந்து அந்தந்த லிமிட்டில் உள்ள காவலர்கள் இவங்களை வட மாநிலத்தில் முதல்ல வேலைக்கு நம்ம வேலையும் நமக்கு இல்லாமல் போயிட்டு நம்ம வேலையும் பறிச்சுக்கிட்டான். நம்ம 1000 ரூபா சம்பளத்தை வேலை பார்த்தா அவன் 700 ரூபாய்க்கு வேலை பார்க்குறான். இந்த பரிதாபங்களை சொல்லுவாங்கள்ல, 70 ரூபாய்க்கு வேலை பாரு. எங்கள் சித்தப்பா பையன் வரான் அடுத்த வாரம், அவன் 30 ரூபாய்க்கு வேலை பார்ப்பான். வேணா போட்டி போடு எங்களோடன்னு. எங்களா போட்டி போடுறது நாங்கள் உங்களோட? இவனை வேலைக்கு எடுத்து வச்சு இப்போ 1000 பேர் அங்கே இருந்தானே யாருக்கு தெரிஞ்சிருக்காது. ஒரு நேரத்தில் அசம்பிள் ஆனால் அவ்வளோ பேர் அங்கே இருந்தானே தெரிஞ்சிருக்காது. ரயில்வே ட்ராக்கில் வேலை பார்க்குறான், கேட்டை திறந்துட்டு தூங்குறான். அவனுக்கு இந்த பொறுப்புணர்ச்சியெல்லாம் கிடையாதுமா. இந்த டிசிப்ளின் பொறுப்புணர்ச்சி கிடையாது. செம்மங்குப்பத்தில் ரயில் ஆக்சிடென்ட் ஆச்சு இல்லை, அவன் இது மேலே ஸ்கூல் வேன் மேலே இன்னும் என்னெல்லாம் செய்யறது இருக்கான்னு காத்துட்டு இருக்கான்னு தெரியல. ஆனா சார் அவர் பாத்தீங்கன்னா இப்போ 1 மணி நேரத்துல அவ்வளவு கூட்டம் கூடுதுன்னா இன்னொரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து என்ன பேசுறாங்கன்றதே புரியல. வடக்கன்ஸ்க்கு போலீஸார் ஒரு பக்கம் கத்துறாங்க, என்னன்னே புரியாதப்போ அவங்க எப்படி அந்த நேரத்துல கரெக்டா அவ்வளவு பேர் இழப்பீடு கேட்டு வந்திருப்பாங்க? அவனோ மொழி அவனுக்கு தெரியும், உங்க மொழி உங்களுக்கு தெரியும். இப்போ யார் எந்த மொழியை கற்றுக்கணும்? இங்கே வந்து பிழைக்க வந்த நீ எங்கள் மொழியை கற்றுக்க. நான் உங்கள் ஊருக்கு பிழைக்க வந்தால் உன் மொழியை கற்றுக்கிறேன். நான் ஊப்பிக்கோ இல்லை ராஜஸ்தானுக்கோ வந்தேன்னா உன் மொழியை நான் கற்றுக்கிறேன். இங்கே வந்து நீ என் மொழியை கற்றுக்க. அவன் என்ன பேசுகிறான்னு உங்களுக்கு என்ன புரியும்? எதுவும் புரியாது. அவன் பேசுகிறத பேசுவான். இவனுக்கு என்ன சொல்லியிருக்காரு தெரிஞ்சுன்னா, அவர் நல்ல மனுஷங்க. அவர் செங்கோட்ராவ் துணை யானை பாலாஜி மேற்கொண்டு இழப்பீடு கவர்மெண்ட்டை பேசுகிறோண்டா, நாங்கள் கொடுக்குறது எங்களுக்கு ஒன்றும் இல்லை. போலீஸ் எப்படி பணம் கொடுக்கும்? 1000 2000 செலவு கொடுக்கலாம், இல்லை 5000 1000 கொடுக்கலாம். வெறும் மொடலாம் வாங்கி தர்றோம். இப்போ ஒன்றும் களைஞ்சி போங்க அப்படின்னா பண்ண அட்டாக் இருக்குது பார்த்தீங்களா? எவ்வளோ அக்ரெசிவாக அட்டாக் பண்ணுறான் தெரியுங்களா? அவனுக்கு என்ன வெண்மோ செஞ்சுருப்பானோ. நெருப்பு கிடைச்சா நெருப்பு வச்சு கொளுத்திடுவாங்க எல்லாத்தையும். அவங்க போலீஸ் வண்டியெல்லாம் உடச்சி விட்ருக்கானோ. நம்ம செய்வோமா இதை? நமக்கு அந்த நம்மளாம் அந்த மாதிரி பண்ண மாட்டோம்மா. நம்ம ரொம்ப ஒபீடியன்ட் ஆனாலுமா, நம்மளாம் சிவிலைஸ்ட் ஆனாலும். போலீஸ்னால் போலீஸுக்கு மரியாதை கொடுப்போம், ரொம்ப மரியாதை கொடுப்போம். சும்மா எங்கடா அங்கே ஒன்று இங்கே ஒன்று போலீஸை சண்டை போடுறதுலாம் உண்டு தான் எல்லாரும். ஆனால் இந்த மாதிரி மாஸ் அட்டாக்காக நம்ம பண்ண மாட்டோம். இவன் மாஸ் அட்டாக்காக அசால்ட்டாக பண்ணிட்டாமா. இது நடக்கும். நான் பல முறை பேசியிருக்கேன். வட மாநிலத்தவர்களை சென்னையில் வந்து வரையறுங்க, அவங்க ஐடி கார்டை வாங்கன்னு வழக்கு போடுறதுனா என் போராட்டம்லாம் இன்றைக்கி நேரத்துக்கு இல்லை. பல ஆண்டுகளாக பல சமுதாய போராட்டங்கள், சமுதாய பிரச்சனைகள், கோர்ட்டு தான் எனக்கு தெரிஞ்ச இடம். அங்கே தான் போய் வழக்கு போடுவேன். அவனை யாருக்கு உள்ள லேபர் யார், கூலிக்காரன் யார், குழப்பற யார், எல்லா கூலிக்காரன் வேஷத்துக்கு எல்லாருமே கிட்டக்கே போயிடாதீங்க. அவன்கிட்டலாம் நான் போலீஸுக்குன்னு சொல்கிறேன். நீங்கள் பிடிக்கணுன்னா போய் அசால்ட்டாலும் போயிடாதீங்க. கென்னுங்கெல்லாம் லோடு பண்ணி கையில் வச்சு பட்டுனுக்கு பிடிக்கும் வந்து துப்பாக்கி எடுத்து உடனே சுட்டுவான். அவனுக்கு பலம் அதிகமாக இருக்கும். மடக்கி இடைக்கி பிடிச்சிருவான். நம்மளை ரிவால்வர் எடுத்துருங்க, கிட்டக்க வச்சு தம்பி ஒழுங்கு மரியாதை வந்துரு. நீ பேசுறது அவனுக்கு புரியாது, அவன் பேசுறது உனக்கு புரியாது. ஹேண்ட்லாக்கை போட்டு அழிச்சிட்டு வந்துருக்கு மெதுவாக. அவங்க மாசா கூட அட்டாக் பண்ணுவாங்க. இப்போ இவங்களால இவ்வளவு பிரச்சனை நடக்கும்போது அடுத்தடுத்து இன்னும் அந்த வட மாநிலர்கள் தமிழ்நாட்டில் அதிகரிச்சுட்டு தானே இருக்காங்க. எப்படி அவங்க வராங்க? வடநாடுலேருந்து வர்ற ரயில் ஃபுல்லாக வருது. ஆனால் இங்கேருந்து போகிற ரயில் எம்டியாக தான் போகுது. சேராட்ட மாதிரி கொஞ்சம் ஆந்திராவில் கொஞ்சம் டிக்கெட் ஏற்றுறாங்க, அங்கிட்ட போய் அங்கே டிக்கெட் ஏற்றி தான் போகுது. ஆனால் அங்கேருந்து வர்ற ரயில் நம்பி வெளியுது, வந்து இறங்கிக்கிட்டே தான் இருக்கான். ஒரு நாளைக்கு 50,000 பேர் வரும் வடநாட்டிலேருந்து. ஓட்டு உரிமை வாங்கிட்டான், ரேஷன் கார்டு வாங்கிட்டான், ஆதார் கார்டு வாங்கிட்டான். இன்னைக்கு வந்து கோர்ட்டில் டைவர்ஸ் கோர்ஸ் வரையும் வரமானலாம் வந்துட்டான். எல்லா இடத்துலையும் வந்துட்டாங்க. எல்லா இடத்துலையும் பரவி நிற்கிறாங்கம்மா. இந்த அறிவார்ந்த சில ஃபீல்டு வர முடியல அவங்களால, டெக்னிக்கல் ஃபீல்டில் வர முடியல. அதுலேயும் வந்துட்டாங்கன்னா வேலை முடிஞ்சு போச்சு. வடமாநில பொண்ணு தான் ஆங்கரிங் பண்ணும் தமிழில் உட்காந்து. அது பேர தெரிஞ்சுட்டு தான் வேலை முடிஞ்சு போச்சு. அது இன்னும் தெரியலை. தமிழ் தெரிஞ்சு இந்த கண்டென்ட்டெல்லாம் புரிய ஆரம்பிச்சுட்டு வச்சுங்க, அப்பயும் உங்களுக்கு வேலை கிடையாது. நீங்கள் எங்கேயே போக வேண்டியதுதான். அவங்க தான் பேசுவான் உட்காந்து. இந்த கேமராமேன் தம்பிக்கெல்லாம் வேலை கிடையாது. அவனுக்கு இது ஆன் ஆஃப் பண்ணுறதுல எனக்கு கற்றுக்கலாமா, அதையும் கற்றுக்கிடுவான். 50 ரூபாய்க்கு வந்து வேலை செய்கிறேன்ட்டு வருவான் அவனும். நம்ம முதலாளிகளும் சம்பளம் கம்மியாக கொடுக்குறாங்க, வேலை செய்துக்கிறாங்க. அது தப்புங்க. அது நம்ம இந்த மண்ணின் மைந்து இருக்குது.
நமக்கு வேலை கொடுத்தது போல தான் அவனுக்கு வேலை கொடுக்கணும். ஆனால் அதை செய்கிறதில்ல. ஹோட்டல்ஸ் பூரா அவன் தான் இருக்கான். எங்கே போனாலும் அவன் தான் இருக்கான். அப்புறம் ஹோட்டலு அது இதுன்னு எல்லா இடத்துலையும் அவன் தான் இருக்கான். தமிழ்நாடு வேலை வாய்ப்பில் இன்னும் உள்ளே வரல. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டாஃப் ஃபுல்லாக உள்ளே வந்துட்டான். பேங்க்கில் போனால் மேனேஜர் அவன் தான் இருக்கான். போய் பாருங்கள் பேங்க்கில், இந்தியன் பேங்க், ஸ்டேட் பேங்க்கில் போய் பாருங்கள், அவன் தான் இருக்கான். அடுத்து வர ஜென்ரேஷன்ல தமிழர்களோட நிலைமை என்ன ஆகும் சார்? பல மாநிலங்களில் மொழி அழிஞ்ச மாதிரி மொழி அழியும், இனம் அழியும். நீ சொந்த நாட்டிலே அகதியாவ, உன்னை உதைப்பான், வீட்டில் கொண்டு உதைப்பான், நடு ரோட்டில் கையை பிடிச்சி இழுப்பான், எல்லா வேலையும் செய்வான். எல்லாத்துக்கும் டிசர்வான ஆளுவன். மண்டை உடைப்பான், பைக்கை திருடுவான், கண்டை உடைப்பான், ஒம்பளைப்பான், 50 பேரை சேர்ந்து சண்டைக்கு வருவான். ஜெயிலில் போய் பாரு, ஒரு வடக்கு பாதிக்கு மேலே வட மாநிலத்தில் தான் இருக்கிறான். கஞ்சா, ப்ரௌன் சுகர் எல்லாம் விற்பான். இந்த நாடே குட்டிச்சராக்க போகிறான். தமிழ்நாடு வந்து சொர்க்கம் மாதிரி உள்ள பூமி. அதை ஒழிக்க போகிறானோ, உணவு தான் ஒழிக்க போகிறான், வேறு யாரும் ஒழிக்க போகிறது இல்லை. வடக்கு வளருது, தெற்கு தேய்கிறதுங்கிற கதையாவில் இருக்குது. குடும்ப கட்டுப்பாடு பண்ணிட்டு இருந்தாங்க. நம்மெல்லாம் வந்து இப்போ ஒரு பிள்ளை 2 பிள்ளை பெற்றுக்கிட்டோம், ஏன்னா படிக்க வைக்கணும், காஸ்ட்லியாக இருக்குன்னு. அவன் கணக்கையில் பெற்றுக்கிட்டான். இப்போ தொகுதி மறுசீரமைப்பு கொண்டு வந்தாங்கல்ல, அதில் பார்த்தீங்கன்னா நமக்கு 18 சீட்டு தான் வருது, எம்பி சீட்டு. அங்கே அதிகமாக போகுது. காரணம் அதிக பிள்ளை பெற்று வச்சுருக்கான், மெஜாரிட்டி இருக்குது. எவ்வளோ பெரிய அக்குறும் அது. 40 எம்பி வச்சே நம்ம சொல்கிறத கேட்க மாட்டான், மெஜாரிட்டியில் இருக்குது. 18 எம்பி வந்தால் என்னத்தை கேட்க போகிறாங்க நம்ம சொல்கிறது? ரொம்ப ஆபத்தானது. அது பிள்ளைங்க பாப்புலேஷன் அடிப்படையில் தப்பு தானே. நம்ம குடும்ப கட்டுப்பாடை தான் ஃபாலோ பண்ணோம். அதை ஃபாலோ பண்ணாமல் விட்டுருந்தா நம்மள்ட்ட இப்போ கூட்டம் வந்துருக்கும்ல. அந்த வட மாநிலமே நம்மளும் பிச்சை எடுத்துக்கிட்டு கும்பமேளாவுக்கு போன ரயிலை பிடிச்சி அடிச்சுக்கிட்டு ரயில்வே கார்டு உட்கார்ற ஓட்டர் எடுத்துல என்ன அறிவாக இருந்தவர். ட்ரெயின் ஓட்டுற கார்டு இருக்கலாம், அந்த ரூமில் இறக்கிட்டாமா. பீகார்லாம் போனால் அந்த டிடிஆரில் கதவை சேர்த்துக்குள்ளே உட்காந்துருவார். பீகார் தாண்டி அப்புறம் போவோம் அப்படின்னு. அவன் டிக்கெட் எடுக்க மாட்டான், கேட்டுனா ரயிலேருந்து தள்ளி விட்ருவானு கீழே. எங்கள் நாடு, எங்கள் முதலமைச்சர், எங்கள் ரயிலுமா கேட்டிங்கன்னா சர்வதேச பாலிடிக்ஸ் பேசுவான். அவனுக்கு அதை பற்றி அறிவு இருந்தால் தானே. ஏசி 2 டயர் கன்னடையை உடைக்கிறானே, அவன் அறிவு இருந்தவன். கும்பமேளாவில் வெந்நீரை பிடிச்சி ஊற்றுறானே உள்ள. எப்படிப்பட்ட வயசானவங்களெல்லாம் அட்டாக் பண்ணான் வட மாநிலத்தில். சொல்லி நீங்கள் ஒரு வாட்டி ரயிலில் போயிட்டு வந்து அவனுக்கு யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு வந்து பேசுங்க. அவன் ஒரு அவ்வளோ டேஞ்சரான ஆள். நம்ம ஊர் மாதிரிலாம் நினச்சிக்காதீங்க. திருடுவாங்க. ரயில் இங்கேருந்து லாரி போகுது இல்லைம்மா, கத்தி எடுத்து வெட்டி திருடுறது இல்லையா டிரைவர். லாரி 10 லாரி 20 லாரி, அது சிங்கு எவனாவது பார்த்து அழைச்சிட்டு போவாங்களாம். சிங்கு தான் வாழ் வச்சுருப்பாங்க. இருக்கடான்னு சொல்லி சிங்கு வரட்டுன்னு சொல்லி அவங்க பின்னாடியே முதல் லாரி சிங்கு, கடைசி லாரி சிங்கு, நடுவில் நம்ம ஆளோ ஓட்டிட்டு போய் தப்பிச்சு போகிறாங்க. லாரி டிரைவரில் கேளுங்க. அவ்வளோ டேஞ்சரஸான அனுபவம், அவ்வளோ அக்ரெசிவான ஆளுங்க. அவனுங்களை அசால்ட்டாக வாட்ச்மேனாகவும் வச்சுருக்கோம், சமயக்காரியாகவும் வச்சுருக்கோம். பாத்திரம் வளர்க்குற வேலைக்கு வந்துட்டாங்கம்மா வீட்டுக்குள்ளே. ஒரு நாள் சரக்குன்னு கத்தி எடுத்து இருப்பாங்க. காய்கறி வெட்டி தானே பார்த்துருக்கேன், கழுத்தை வெட்டி பார்த்தது இல்லை. பழுக்குன்னு ஒரு இழுப்பு, செயின் எடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க. சாதாரண வழக்குக்காக இழப்பீடு கேட்குற அளவுக்கு வந்துட்டாங்க. இப்போ அடுத்து அவங்க வந்து யாருக்காக அந்த இழப்பீடு கேட்குறாங்க? குடும்பம்னு ஏதாச்சும் இருக்கா? அது ஆட்சியில் பங்கு கேட்பாங்க. நாங்களும் சிஎம்மாக இருக்கோம், எங்களுக்கு ஒரு எம்எல்ஏ சீட் கொடுக்கணும். நம்ம திருப்பூர்லாம் இப்போ ஓட்டு உரிமை ஃபுல்லாக வாங்கிட்டான். அவன் நினைக்கிறவன் தான் எம்எல்ஏ வருவான், எம்பியாக வருவான். அவன்கிட்ட அவன் கேரக்டர்லேயே ஒருத்தர் நிப்பாட்டுவான் எம்எல்ஏ எம்பியா. அப்படி நீ என்ன பண்ணுவார்? வடக்கன்ஸ் இருக்கலாமா, அவன்லேயே ஒருத்தர் எம்பியாக போட்டோம், எம்எல்ஏ நிப்பாட்டுவான். மெஜாரிட்டி ஓட்டை காமிச்சு டீல் பேசுவான். எங்கள்கிட்ட இத்தனை ஓட்டு, இத்தனை லட்சம் ஓட்டு இருக்குது உங்கள் ஊரில், என்ன சொல்கிற, எனக்கு என்ன 10 மினிஸ்ட்ரி ஒன்று கொடுக்குறியா, நான் ஓட்டு போட சொல்கிறேன்ப்பா. கட்சிகள் அரசியல் கட்சி டீல் பேசுவான். நடக்க போகுது, பார்த்துக்கிட்டே இருங்க. அடுத்த கட்ட ஜெனரேஷன் என்ன வேலையை பாருங்கள். அப்போ இப்போ போராடுறதுக்கான அர்த்தமே இருக்காதே சார். தமிழர்களுக்கு இடம் வேணும், தமிழர்களுக்கு இருக்கணும்னு சொல்கிறதுக்கான இடமே மறைஞ்சிருமே அது வந்தா. ஆமாம்மா, நம்ம வேலை செய்கிறதுக்கு நம்ம தயாராகவும் இல்லை. நம்ம படிச்சுட்டோம், படித்ததுக்கேற்ற வேலை கேட்குறோம், அது இங்கே இல்லை. அமெரிக்கா, லண்டன், அப்படியே நியூசிலாந்து இப்படி போயிட்டுருக்கோம். படித்தவங்க பூரா இந்திய நாட்டை விட்டு வெளியேறணுங்கிற முடிவு எடுத்துட்டாங்க. இங்கே இருக்க முடியாது. இங்கே கொடுக்குற சம்பளம் 1 லட்சம் 2 லட்சம் தான் கொடுப்பாங்க, அங்கே போனால் 5 லட்சம் 10 லட்சம் கொடுக்குறாங்க. படித்தவங்க அரசியலுக்கும் வரமாட்டீங்க, நாட்டை விட்டு வெளியேறிடுவீங்க. அப்புறம் இங்கேருந்து என்ன செய்யுது? இந்த என்ன மாதிரி கொஞ்சம் பேர் கத்தி பார்த்துட்டு சாக வேண்டிதான். நம்ம என்ன செய்யுது? எவ்வளோ நாள் தான் நம்மளும் இதில் இழுத்து இழுத்து பேசுறது? இவங்க ரொம்ப ஆபத்தானவனுமா அந்த வட மாநிலத்தவர்கள். வெரி வெரி டேஞ்சரஸ். அவங்க என்னைக்கு இருந்தாலும் உன்னை கொலை செய்வான். சரி சார், இப்போ நடந்த சம்பவத்துல வந்து 1000 பேர் வடக்கன்ஸ்க்கு மேல போலீஸ்காரங்களை கல்ல தூக்கி அடிச்சு தாக்கியிருக்காங்க. இப்போ அந்த 1000 பேரையும் கைது பண்ற மாதிரி நடவடிக்கை எடுப்பாங்களா? ஜெயிலே இல்லையே, எங்கே கொண்டு அடைக்கிறது? 1000 பேரை கல்யாணம் மண்டபத்தில் அடைக்கலாம். 1000 பேர் கல்லை கொண்டு அடித்தான்னு சொல்ல முடியாதுல்ல. அது ஒரு சைட்டேஷன் இருக்குது. வடக்க எந்த நாடு தெரியுமா? ஊப்பியா பஞ்சாபான்னு தெரியல, சரியான இல்லை. ஒரு வீட்டில் வந்து உபச்சாரம் பண்ணிகிட்டு இருப்பாங்க ஒரு லேடி. அந்த லேடி வந்து அந்த ஊரை விட்டு துரத்தணும்னு எல்லாம் முடிவெடுப்பாங்க. அப்போ கல்லை கொண்டு எதை கொண்டு அடிப்பாங்க, அந்த லேடி செத்து போயிடும்.
அப்போ வந்து 3 பேருக்கு மட்டும் ஆயுள் தண்டனை கொடுப்பாங்க, பாக்கி பேர்லாம் விடுதலை பண்ணுவாங்க. அப்போ என்ன சொல்லி விடுதலை பண்ணுவாங்கன்னா, அந்த பாக்கி பேருக்கு வந்து அந்த விபச்சாரம் பண்ணுற பொம்பளை விரட்டி விடணுங்கிறது மட்டும் தான் எண்ணமாக இருந்துச்சு. 4 பேர் மட்டும் தான் அதை கொன்னுடணுங்கிற எண்ணம் இருந்துச்சு. அதனால் அவனுக்கு மட்டும் தான் கொலைகேஸுக்கு தண்டனை கொடுக்கணும்னு சொல்லி சைட்டேஷன் இருக்குது. மாஸ் க்ரௌடில் யார் இன்டென்சிவாக செஞ்சாங்களோ அவங்க மேலே தான் வழக்கு 78 பேர் கூட வழக்கு போட்டிருக்காங்க. இவன் சொல்ல வேண்டியதான் அட்ரஸ் வேணும்லம்மா. ஜஞ்சை புஞ்சைன்னு இவன் சொல்லுவான் வரிசையா. ஒரு 2 பேர் ஒரு 5 பேர் சொல்லுவானே, 5 பேர் சொன்னால் தான் அவனை விடுவேன்னா அவன் ஒரு 5 பேர் சொல்லுவான். அரே ஜியா ஓச்சின்னு தூக்கிட்டு அவனையும் தூக்கிட்டு சொல்லி 2 சுருக்க குத்தி இந்த காலை 2 திருக்கி பிடிச்சி ரிமாண்ட் பண்ண வேண்டியதுதான். புழல், கடலூர், பாளையங்கோட்டை பிரித்து போட வேண்டியதுதான். பிரித்து போட்டு சூட்டி கொடுத்து வெளில வர்றதுக்குள்ள படாத கூட ஆகிடும். அதெல்லாம் அந்த கம்பெனிக்காரன் விட மாட்டாமாம்மா. கம்பெனிக்கு நாளைக்கு வேலைக்கு ஆள் வேணும், எப்படி விடுவான்? எப்போது ஒன்று சுற்றி அரசியல் நடக்குது தெரியுமா? கம்பெனிக்காரன் என்ன சொல்லுவான், சார் நாளைக்கு ஸ்டாஃப் 78 பேர் வேலை செய்யாத ஒரு 10 காசுக்கு கூட இல்லாத இவ்வளோ உள்ள வச்சு எங்களை விட்டுரு, கம்பெனி நடத்தும். அதனால் எல்லாமே எவ்ரி திங்ஸ் கான்ட்ராக்டில் போயிட்டு இன்றைக்கும் பர்மனெண்ட் லேபர் கிடையாது, கான்ட்ராக்ட் லேபர். அவனுக்கே இந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்கன்னா அப்புறம் பர்மனெண்ட் லேபராக இருந்தால் என்ன நடக்கும் பார்த்தேங்க. நம்ம ஆளுகளும் வேலை செய்ய தயாராகணும். பிரியாணி கடை அண்ணன், நம்ம அண்ணன் தமிழ்ச்செல்வம் அண்ணன் ஆர்ஆர் பிரியாணி, தமிழால் நம்பி கடை வைக்க முடியல, காலையில் எழுந்துக்க மாட்டான், குடிச்சிட்டு படுத்துக்கிறான்னாரு. அவரை நான் நேரில் பார்க்கல கேட்குறேன், இன்னும் நான் இப்படி இதுமாதிரி சொல்லாமண்ணா, நீங்கள் சொல்லாமண்ணா, மற்றவங்க சொன்னால் ஓகே, நீங்களே ஒரு இடதுசாரி பேசுகிற வெளிப்படையாக ஆள், நீங்கள் அதை சொல்லாமண்ணா. நமக்கு இல்லை, நம்ம வேலை கொடுக்கலாம், வேறு யாருன்னு கொடுப்பா? நம்மளாம் மண்ணின் மைந்தர்கள்மா, நமக்கு நம்ம தானே வேலை கொடுக்கணும். அடுத்த ஆள் எப்படி வேலை கொடுப்பான் நமக்கு? அவன் ஒரு கட்டத்தில் ஒரு நாளைக்கு அவன் ஹோட்டல் ஓனராகவே மாறுவான். அப்போ நமக்கு வேலையே இருக்காது. இப்போ ஏறக்குறைய தலைப்பா கட்டி எங்கே போனாலும் யார் வேலை பார்க்குறா? தமிழாலே இல்லையே. அப்போ இதெல்லாம் நடக்கிறதுக்கு தமிழாளுங்க தான் காரணம்னு சொல்ல வரீங்களா? நமக்கு வேலை இருக்குல்லம்மா. வெள்ளிக்கிழமை நாளை சிவகார்த்திகை படம் ரிலீஸ் ஆகுதுமா, அதில் FDFS பார்க்கணும், பால் ஊற்றணும், போய் வீட்டில் குடிக்க பால் இல்லை பிள்ளைக்கு, போஸ்ட்டில் கொண்டு ஊற்றுவோம் பாலை. வேலை நிறையா இருக்குமா நமக்கு. 12 மணிக்கு டாஸ்மார்க் திறக்கணும், ஷட்டர் தூக்கணும், பத்தி கொளுத்தி வைக்கணும், நம்ம தான் வைக்கணும். டாஸ்மார்க்கில் போய் நைட்டு 10 மணிக்கு முன்னாடி பிளாக்லையும் டாஸ்மார்க்கில் வாங்கி குடிக்கணும், பைக்கில் வேகமாக போகணும், ஈஸியாக போய் வைப்பு ப்ரூவ் பண்ணணும். ஏகப்பட்ட டியூட்டி இருக்கும் நமக்கு. காதலிக்கணும், பெண்ணுக்கு லவ் லெட்டர் அனுப்பணும், வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணணும், ஸ்டேட்டஸ் வைக்கணும், ஸ்டேட்டஸ்க்கு ஏன் லைக் போடணும்னு சண்டை போடணும், ஹாய் அனுப்பணும், குட் மார்னிங் அனுப்பணும், ஆர்டின் அனுப்பணும், இன்ஸ்டாவில் பண்ணணும், ரீல்ஸ் பண்ணணும். நமக்கு நிறைய வேலை இருக்குமா? ரீல்ஸு, மோஜு, டான்ஸ் ஆடணும், தைய தக்க டான்ஸ் ஆடணும், ஏகப்பட்ட டியூட்டி இருக்கு நமக்கு. அப்போ வட இந்தியர்களை ஒழிக்க நம்ம மாறணும், நம்ம வேலை செய்யணும். வேலை கேட்கும், வேலை செய்யணும், நம்ம வெற்றி அடிப்போம். நம்ம வேலை செய்யாமல் அப்புறம் எப்படி தான் கரையை ரன் பண்ணுவாங்க? அவங்க மேலேயும் தப்பு இல்லை. இந்த ரீல்ஸு இன்ஸ்டாவெல்லாம் பண்ணிக்கிட்டு பொழுதுபோக்குற நேரம் ஒரு புடவையில் ஆரியோ பண்ணுற வேலையை கற்றுக்கலாம்ல, அது ஒரு காசு தானே. ஒரு மேக்கப் மூஞ்சிக்கு போடுற மேக்கப் போக அடுத்த முறை கட்டிங் போட்டால் காசு கிடைக்கல. உன் தலைமையில் ஷேட்டிங் பண்ணுற மாதிரி அடுத்த தலைமையிலையும் ஷேட்டிங் பண்ணலாம்ல, காசு கிடைக்கல. ஒரு சுடிதார் தைக்க கற்றுக்கலாம்ல, என்ன டேலண்ட் இருக்குது? சார் இதை தாண்டி சம்பளம்னு ஒன்று இருக்குல்ல சார். இப்போ நம்ம வாழ்கிற வாழ்க்கைக்கு நமக்கு சம்பளம் பத்தலைன்றதுனால தான் நம்ம அடுத்தடுத்து பெரிய சம்பளத்தை எதிர்பார்க்குறோம். அவங்க வராங்க, இப்போ நம்ம 20,000 கேட்குறோம்னா அவங்க 10,000க்கு போதுன்னு சொல்கிறதுனால தானே அவங்கள எடுக்கிறாங்க. இப்போ இந்த சம்பளம் நம்ம வளைகுடா நாடுகள் இருக்குல்ல, அதில் வந்து நம்ம தான் வேலை பார்க்குறோம். நீ வட இந்தியெல்லாம் இங்கே வரக்கூடாதுன்னா சொல்லக்கூடாது, அது தப்பானது. இந்தியாங்கிறது ஒரு நாடு. இந்த அரசியலமைப்பு சட்டத்துக்குள்ள தான் அவனும் இருக்கான், இந்த சிஆர்பிசிக்குள்ளே தான் அவனும் இருக்கான், இந்த பிஎன்எஸ்எஸ்குள்ளே தான் அவனும் இருக்கான். தப்புலாம் சொல்ல முடியாது. நம்ம போய் குஜராத்தில் வேலை பார்க்குறது இல்லையா, நம்ம போய் வங்காளத்தில் இருப்போம். ஆனால் மெஜாரிட்டி நம்ம அங்கே வேலை பார்க்கலாம், அவன் இங்கே வேலை பார்க்குறான். நம்ம அங்கே போய் ஓட்டு உரிமையெல்லாம் வாங்கலை, அவன் இங்கே வாங்கிட்டான். சிங்கப்பூர், மலேசியாவில் நம்ம தான் வேலை பார்க்குறோம். ஆனால் இந்த உள்நாட்டுக்காரனுக்கு ஒரு பர்சன்டேஜ் வேலை கொடுத்தாகணும். 10 ஆள் நீ வெளியாள் பாட்டுன்னா ஒரு 5 ஆள் அந்த உள்ளூர்காரன் பாட்டுற பாதிக்கு அப்படிலாம் ஒன்று கான்ட்ராக்டாக கிடையாது. அந்தமாரி இங்கேயும் சட்டங்கள் வரைய இருக்கணும்ல, நம்ம ஆளுக்கு வேலை கொடுக்கணும்ல. அந்த வெளிநாட்டில் அந்த உள்ளூர்காரன் வேலையை பார்க்க மாட்டான், படுத்தே கிடப்பான். நம்ம தான் வெயிலில் கிடந்து மட்டை அடிக்கணும், படாத பாடு போடணும் வெயிலில் கிடந்து. அவன் அப்படியே சொகுசாக இருப்பான், அவனுக்கும் அதே சம்பளம் தான். இன்ஃபேக்ட் அவனை விட 10 ரூபா 5 ரூபா நமக்கு கம்மி தான். அவன் சும்மாவே இருந்து வாங்கிட்டு போவான். அவன் உள்ளூர்காரனுக்கு வேலை கொடுக்கணும், நம்மளும் வேலை பார்க்கணும்ல. சும்மா நம்ம அப்படியே மேனாமினிக்காவே இருந்தால் எப்படி? அவன் இந்த போலீஸ்காரனே அட்டாக் பண்ணிட்டான், எனக்கு ரொம்பவே அது என்னங்க நம்மளாம் மதிக்கக்கூடிய வந்து அட்டாக் பண்ணுறான். நாளைக்கு அவனுக்கு யாரும் என்ன இல்லைம்மா, கும்முடி பூண்டி எம்எல்ஏவே கொண்டாமா அவன் பவாரியர்ஸ், அவனுக்கு என்னம்மா பயம் இருக்க போகுது? தொடர்ந்து பேசுவோம்மா. நன்றி. வட இந்தியர்கள் பற்றி நிறைய விஷயங்களை பகிர்ந்ததுக்கு நன்றி சார்.